நமக்கு வந்து ஜாலியன் வாலாபாக்ல நடந்த அந்த படுகொலை பத்தி தெரிஞ்சிருக்கும். அது என்ன காரணத்துக்காக நடந்துச்சு அப்படிங்கிறதும் பலருக்கும் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாலியன் வாலாபாக்ல நடந்த அந்த படுகொலை அப்படிங்கிறது ரவுலட் சட்டத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் இந்திய சுதந்திரத்தை விரும்பினவங்க எதிர்த்ததோட விளைவு தான் அது நடந்ததே. அது அது நடந்த அந்த நிகழ்வுகள், அது சார்ந்த நினைவு சின்னங்கள் வந்து இன்னைக்கும் வந்து பஞ்சாப்ல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம். அதுவும் இல்லாம அது அதன் வழியாக தான் வந்து பகத் சிங் மாதிரியான மிகப்பெரிய தலைவர்களே வந்து நமக்கு உருவாயிருப்பாங்க. அப்படி இருக்கச்சுல இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அது ரவுலட் சட்டம் தான். அந்த ரவுலட் சட்டத்தை வந்து உருவாக்குனவர் வந்து சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிற நபர். அந்த நபர் வந்து அவர் கீழே மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு குழு இருந்துச்சு. அந்த குழுவில் குமாரசாமி, அதாவது சி.வி. குமாரசாமி அப்படிங்கிற குமாரசாமி சாஸ்திரி அவரும் ஜேடி ராகவாச்சாரியும் இருந்திருப்பாரு. இதில் ஜேடி ராகவாச்சாரி வந்து கமிட்டி தப்பா போகுது அப்படின்னு சொல்லி அவர் இடையில நிற்கவும் செஞ்சிருப்பாப்ல. ஆனால் சி.வி. குமாரசாமி அதிலே தான் இருந்திருப்பாரு. இருந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த ரவுலட் ஆக்டுக்கான முக்கியமான பல விஷயங்களை அவர் தான் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு. எழுதி கொடுத்ததும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளாக இருந்த தொழிற்சங்கம் சார்ந்த பிரச்சனைகளில் தலையிடுறது, தொழிற்சங்க சட்டங்களை வந்து சிங்காரவேலர் வந்து தேவைப்படுது, அதுக்குன்னு தொழிற்சங்கங்களுக்குன்னு சட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்களை வச்சு நாடாளுமன்றத்திலையும் அதே நேரம் சட்டமன்றத்திலையும் பேசியிருப்பாரு. நம்ம பலரும் வந்து எல்லா தவறும் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போய் நிறுத்திடுறோம். அது தவறானது. இங்க இருக்கக்கூடிய இந்திய துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த துரோகத்தையும் வந்து நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிற அந்த பெரிய துரோக கதைக்கு இந்த ஒரு இந்தியரும் வந்து காரணம் அப்படிங்கிறது தான் வரலாற்று துயரமே.